அன்பு நேயர்களே வணக்கம். நலந்தான நிகழ்ச்சியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரம் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்குண்டான தீர்வுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வாழ்க்கை அப்படின்ற புத்தகத்துல முதுமை அப்படின்ற அத்தியாயம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் சந்திச்சே ஆகணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா முதுமையில உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது ரொம்ப சகஜம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வர வாய்ப்பு இருக்கு, அதை தவிர்க்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அப்படி வந்துருச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு சர்க்கரை நோய் இருந்ததுன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. கண்கள்லயும் பாதிப்பு ஏற்படும். அது எதனால ஏற்படுது? கண்புரை அப்படின்னா என்ன? அதாவது கேட்ராக்ட். அது மட்டும் இல்லாம கண்ணுல பிரஷர் இருந்தா அதனாலயும் பிரச்சனை வரும்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இப்படி நமக்கு இருக்கிற பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு விளக்கம் சொல்றதுக்காக இந்த துறையில அனுபவம் வாய்ந்த பிரபலமான கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் அத்யா அகர்வால் இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்காங்க. அவங்களை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்களை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். முதுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் சார்ந்த மாற்றங்கள், இப்போ ஸ்கின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுருக்கம் வர்றது, இந்த மாதிரிலாம் அதெல்லாம் நேச்சுரல். ஸோ கண் சார்ந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கண்ணில் முதுமை வர வர என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது, அதை பற்றி சொல்லுங்களேன். கரெக்டாக சொன்னீங்க. வயசானவங்களுக்கு பாடியிலே நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ லெட்ஸ் சி, ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் என்னெல்லாம் பிரச்சனை வரலான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நாட் ஓன்லி ஐஸ். 3% ஆஃப் த பாப்புலேஷன், ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஹோல் பாப்புலேஷன் லோக்கோமோட்டார் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. நடக்காமல் இருக்கிறவங்க, சப்போர்ட் இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க. அது 3% ஆஃப் த பாப்புலேஷனில் இருக்கும். ஹியரிங் ப்ராப்ளம், காது கேட்காம 2% இருக்குது. அதே மாதிரி பிளைண்ட்னஸ் ஹோல் பாப்புலேஷன்லே 1.7 people in the whole population are blind. இந்த பிளைண்ட்னஸ் வேரியஸ் ரீசன். நீங்கள் சொன்னீங்க கண்புரை மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஸ் கண்புரை. இந்த கண்ணில் பிரச்சனை இருந்ததுன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் நடக்கும்னு ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நடக்க முடியலன்னா டிபெண்டன்சி ஆகிடும். அதே மாதிரி விஷுவல் இம்பேர்மெண்ட், கண் பார்வை குறைஞ்சிட்டே வந்தால் என்னெல்லாம் ஆகும்னு எனக்கு கண்டுபிடிக்கலாம். இன்றைக்கி பார்க்காம இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க டிப்ரெஷன். கண்ணு பார்க்காம எதுவுமே பண்ண முடியாது, நடக்க முடியாது, சப்போர்ட் இல்லாமல் அவங்க வேலை செய்ய முடியாது. ஸோ தே வில் கோ இன்டு ஐசோலேஷன், டிப்ரெஷன் ஆகிடும், டிபெண்டன்சி ஆகிடும். ஸோ நம்ம இந்த கண்ணில் இருக்கிற பிரச்சனை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, கண்புரை கேட்ராக்ட்னு சொன்னீங்க. 50% ஆஃப் த பிளைண்ட் பாப்புலேஷன் நம்ம கண்ட்ரியில், ஐம் டாக்கிங் அபவுட் இன் இந்தியா, கண்புரை கேட்ராக்ட் நல்லா இருக்கும். ஆனால் இந்த பிரச்சனை அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது. பிகாஸ் கேட்ராக்ட் இஸ் அ ட்ரீட்டபிள் பிளைண்ட்னஸ். ஒன்லி திங் இஸ் பேஷண்ட் எல்டர்லி என்ன, வாட் இஸ் எல்டர்லி, வாட் இஸ் ஜீரியாட்டிக் கேட்டகரி? 65 years and above. நம்ம உலகத்திலே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது பீப்புள் ஆர் லிவிங் above 70 years, which is very very common. ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு கண் பொறை வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்டே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் கண் செக்கப்புக்கு ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு போங்க. கண் பொறைன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இப்போல்லாம் அவுட் பேஷண்ட்லேயே கண் பொறை ட்ரீட் பண்ணலாம். அதனால இட் இஸ் நாட் லைஃப் த்ரெட்டனிங். கண்ணுக்குள்ளே இருக்கிற பொறை ஈஸி மூலமாக ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன், ஒரு சின்ன கட் பண்ணிவிட்டு கண்ணுக்குள்ளே இருக்கிற கண்புறையை ஃபேக்கோ எமல்சிஃபிகேஷன் மூலமாக எடுத்துகிட்டு இன்ட்ராக்குலர் லென்சஸ், அதில் கூட இன்ட்ராக்குலர் லென்சஸில் நிறைய வெரைட்டிஸ் இப்போ இருக்குது. ஸோ யூ கேன் கோ அக்கார்டிங் டு யோர் பொசிஷன். நீங்கள் என்ன லென்ஸ் கேட்டாலும் அந்த கண்ணுக்குள்ளே லென்ஸ் வச்சுட்டா பேஷண்ட் கேன் ஸ்டார்ட் சீயிங். த ஒன்லி ப்ராப்ளம் இஸ், சப்போஸ் அ பேஷண்ட் இஸ் காட் கேட்ராக்ட், கண்புரை இல்லாமல் அதுக்கு கூட வேறு எத்தனை கோர் மார்பிடிட்டின்னு சொல்லுவாங்க. இது இருந்ததுன்னா விஷன் வர்றதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நார்மல் கேட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதே சேம் டைமில் பேஷண்ட் கேன் ஸ்டார்ட் சீயிங் வெரி வெல். வேறு ப்ராப்ளம் பிரச்சனை இருந்ததுன்னா, சப்போஸ் பேஷண்ட் இஸ் காட் கேட்ராக்ட், அலாங் வித் தட் பேஷண்ட் இஸ் ஆல்சோ அ டயபெட்டிக், சர்க்கரை வியாதி கூட இருந்தது, இல்லை குளோக்கோமா நீங்கள் சொன்னீங்க, கண் அழுத்தம்னு சொல்லுவாங்க, அது கூட இருந்ததுன்னா, ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன், தீஸ் ஆர் ஆல் ப்ராப்ளம்ஸ் டியூ டு ஏஜிங். இதெல்லாம் இருந்ததுன்னா கண்புரைக்கு அப்புறம் கூட கொஞ்சம் பார்வையை குறைச்சிட்டு வரலாம். அதர்வைஸ் வெறும் கண்புரை இட் இஸ் வெரி ஈஸி டு ட்ரீட் நவடேஸ். ரொம்ப அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். அதாவது கண்புரை இருந்தால் அது ஈஸிலி ட்ரீட்டபிள், ஒரே நாளே ஆப்ரேஷன் பண்ணிட்டு கூட அவங்க நார்மலாக வீட்டுக்கு நடந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உடம்புல ப்ரெஷர் இருந்தால் அதனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். கண்ணுக்கும் ப்ரெஷர் இருக்குது,
ப்ரெஷர் ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதை பற்றி சொல்லுங்களேன். கண் ப்ரெஷருக்கு வந்து வி கால் இட் கிளாக்கோமா, கண் அழுத்தம்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக வருது? இந்த காரணம் ஃபஸ்ட்டு என்னென்னா, கண்ணில் வந்து வாட்டர் இஸ் சர்க்குலேட்டிங் இன்சைட் த ஐ. ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஒரு வாஷ் பேசன் எடுத்துக்கோங்க. வாஷ் பேசனில் ஒரு இது இருக்குது, அதுலேருந்து தண்ணி, டேப்லேருந்து தண்ணி வருது, பைப்லேருந்து தண்ணி வந்து வெளியே போகுது. அதே மாதிரி கண்ணில் கூட நம்ம இது இருக்குது. தெர் இஸ் சம்திங் கால் அ ட்ரெபிகுலர் மெஷ்வொர்க் அண்ட் அ ciliary body. Ciliary body is making water because we need water inside the eye. அந்த trabecular meshwork வழியாக அந்த வாட்டர் வந்து has to circulate and go out. In glaucoma, which is வந்து usually there is a family history. So இதில் வந்து அந்த கண்ணில் water is forming, பட் ஆனால் அந்த trabecular meshwork வழியாக and the water is not circulating properly or not going out. So what happens inside the eye, ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும், ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும். அதனால அந்த ப்ரெஷர் பில்டப் ஆச்சுன்னா வாட் டஸ் இட் எஃபெக்ட்? இட் எஃபெக்ட்ஸ் த ஆப்டிக் நர்வ். ஆப்டிக் நர்வ் இஸ் அ மெயின் நர்வ் கம்மிங் ஃப்ரம் த பிரெயின் விச் சப்ளைஸ் த ஐ. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து கோஸ் ஆன் த ஆப்டிக் ஹெட் அண்ட் த நர்வ் ஸ்டார்ட் ஸ்வெல்லிங். அண்ட் வாட் டஸ் த பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல்ட் லாஸ் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் விஷன். சும்மா நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா we have to see, if you see in all the areas, there is a particular field which though we can see here, we can see here, we can see here, we can see here like this. In patients with glaucoma with optic nerve damage, they cannot see the full field of vision will be reducing. Okay. So there is a special method to find out the field loss by doing an automated perimetry. So if the field loss occurs, which is an advanced stage, so better என்னன்னா earlyயே நம்ம டிடெக்ட் பண்ணிடலாம். But the problem here is glaucoma is very tricky. earlyயா டிடெக்ட் பண்ண முடியாது. கேட்ராக்ட் வந்து ஈஸியாக டிடெக்ட் பண்ணலாம், பிகாஸ் பேஷண்ட்க்கு வந்து ரெடியூஸ் ஆகிடும், விஷன் ரெடியூஸ் ஆகிட்டே வந்தால் உடனே டாக்டர்கிட்டே வருவாங்க, நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கேட்ராக்ட் டைலேட் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், கண்ணில் பொறை இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணலாம். கண் அழுத்தத்தில் ஈஸி டிடெக்ட், earlier detect பண்ண முடியாது. Sometimes what happens, if you are lucky, if you come for a presbyopic checkup, let's say நீங்கள் வந்து இது வெள்ளை அழுத்ததுக்காக நம்மகிட்ட ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்க வந்திருக்கோம். அந்த சமயத்தில் வந்து some of the doctors, ophthalmologists, they will insist if you have a family history of glaucoma or not. Suppose you have a family history, even if you are age of 40, please have yourself checked up for glaucoma. Okay. There are very easy methods. We'll do a fundus examination, we'll check the nerve head, and we'll do an autoperimetry field analysis. If there is increase in pressure in the eye and if there is a field loss, you've been diagnosed as glaucoma. You have to start the treatment early. What is the treatment? Drops வழியாக நம்ம வந்து இந்த field loss-ஐ நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். Suppose you are unfortunate, you have come in the late stage where your field loss is very bad, then there's a problem. Then we have to do a glaucoma surgery for you to control this. But whatever the vision is lost due to glaucoma, you cannot get it back. டாக்டர், இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண் அழுத்த நோய், அதாவது கிளாக்கோமா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே உங்களை பாதுகாத்துற முடியும். இல்லை போக போக உங்களோட விஷன் குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அதிகம். ஸோ ஸ்டார்டிங்லேயே விஜிலண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த கிளாக்கோமா குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட இருக்கா? இந்த அளவுக்கு நாலேஜ் எல்லாருக்கிட்டையும் இருக்கா? some are very educated. they இன்டர்நெட்டில் இப்போ எல்லாமே இருக்குல்ல. அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, சப்போஸ் உங்கள் வீட்டில் யாருன்னா வயதானவங்க கிளாக்கோமா ட்ராப்ஸ் போடுறாங்க, இதோ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்க வந்து நிறையவே வந்து சொல்லுவாங்க, எனக்கு கூட டெஸ்ட் பண்ணிவிடுங்க, என் ஃபேமிலி இதில் வந்து கிளாக்கோமா இருக்குதுன்னு சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் வந்து கண்டுபிடிச்சா ட்ராப் ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் ட்ராப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கூட கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பிரச்சனையே இல்லை, we can ஆப்ரேட். அறுவை சிகிச்சை மூலமாக வந்து இந்த இருக்கிற நர்வ் வந்து நம்ம காப்பாற்றலாம். ஸோ இப்போல்லாம் லேட்டஸ்ட் வந்து கிளாக்கோமாக்கு வந்து சர்ஜரி வந்து தெர் இஸ் அ லேட்டஸ்ட் சர்ஜரி கால் MIGS, மைக்ரோ இன்சிஷன் glaucoma சர்ஜரி. இதில் வந்து ஒரு வெரி மைக்ரோஸ்கோபிக் சின்ன ஸ்டென்ட் மாதிரி இருக்குது. ஹார்ட்டில் ஸ்டென்ட் வைப்பாங்களே அதே மாதிரி சின்ன ஸ்டென்ட் இருக்குது. அந்த ஸ்டென்ட் வந்து கண்ணுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா
வெரி ஸ்மால் ஒன். அந்த ப்ரெஷர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் நான் முதலே சொன்ன மாதிரி ஏற்கனவே டேமேஜ் ஆன நர்வ் ஃபைபர்ஸ் நம்ம we cannot rectify them back, we cannot get them back. ஸோ எவ்வளோ பார்வை இருக்குது, எவ்வளோ நர்வ் இருக்குது, சேஃபாக இருக்குது, அது வந்து நம்ம காப்பாற்றலாம். ஸோ தட்ஸ் வை ஐம் கோயிங் டு கால் இட் அ சைலண்ட் கில்லர். வயதானவங்களுக்கு எவ்ரி 6 months நம்ம செக்அப் பண்ணிக்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ March 16th இருந்து குளோக்கோமா வீக்னு வருது. அப்போ வந்து நிறைய செக்கப்க்கு பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம நிறைய அவேர்னஸ் கொடுக்க போகிறோம் அபவுட் குளோக்கோமா, எப்படி நம்ம செக்கப்க்கு வரணும், எப்படி வந்து ஹவு கேன் யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். சர்க்கரை வந்து கட்டுக்குள்ளே இல்லைன்னா அதனாலேயே கண் சார்ந்த பாதிப்புகள் வரும்னு சொல்கிறாங்க. அதை பற்றி ஒரு விளக்கம் டாக்டர். சர்க்கரை வியாதி வந்து உங்களுக்கு 10 வருஷமாக இருந்ததுன்னா கண்ணில் ஷுவராக எதுனா ப்ராப்ளம் வரும்னு டெஃபினெட்லி வாய்ப்பு இருக்குது. கண்ணில்னா என்ன ப்ராப்ளம் வரும்? ஃபஸ்ட்டு யூ கேன் கெட் early cataract, சீக்கிரம் கண் பொறை சீக்கிரம் வரலாம். அப்புறமா உங்கள் கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற விழித்திரைன்னு சொல்லுவாங்க, ரெட்டினா, அதில் டேமேஜ் வரலாம். ஸோ ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி நெசசரி. கண்ணில் ட்ராப்ஸ் போட்டு உட்கார வச்சுட்டு 1 ஹவருக்கு அப்புறம் ரெட்டினாக்கு வந்து ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்காங்க, அது வெரி டிஃப்ரெண்ட் ஸ்பெஷாலிட்டி. கண் டாக்டர்ஸ் வந்து பார்க்கணும். சின்ன ஏர்லி டிடெக்ஷன், ஒன்ஸ் அகெயின் குளோக்கோமாவில் எப்படி ஏர்லி டிடெக்ஷன், அதே மாதிரி நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சோம்னா நம்ம சீக்கிரமாகவே ட்ரீட் பண்ணலாம் இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதிக்கு. ரெட்டினாவில் வர ப்ராப்ளம் டயபெட்டிஸ்னால வி கால் இட் டயபெட்டிக் ரெட்டினோபதி. அதில் என்ன ஆகும்னா சின்ன சின்ன இரத்த குழாய்கள் ரெட்டினாக்குள்ளே இருக்குது, அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் சரியாக கிடைக்காம சுகர்னால பிளட்டில் இருக்க சுகர், உடம்புல இருக்க சுகர் வந்து கண்ணுக்கு இப்படி தான் எஃபெக்ட் ஆகும். அந்த சின்ன சின்ன இரத்த குழாய்கள் வந்து they will start leaking. What do they leak? They leak வந்து fluid, they start leaking fluid and they start leaking lipid. So because of that you get small spots on the retina. இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் வந்து ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது, ஆஞ்சியோகிராஃபின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் லைக் ஃபார் ஹார்ட் யூ டூ ஆஞ்சியோகிராஃபி, ஃப்ளோரசன் ஆஞ்சியோகிராஃபி இருக்குது, ஃபண்டஸ் ஃபோட்டோகிராஃபி இருக்குது. இப்போல்லாம் வந்து டைலேட் பண்ணாமே கூட மிராண்டேன்னு ஒரு ஃபண்டஸ் கேமரா இருக்குது. இது மூலமாக வந்து நம்ம டயபெட்டிக் ரெட்டினோபதி ஏர்லி டிடெக்ஷனில் இருந்ததுன்னா ஒன்றுமே பண்ணாமல் பேஷண்ட்க்கு வந்து அப்சர்வ் பண்ணலாம். இது கூட எவ்ரி 6 months வந்து பேஷண்ட் வந்து செக்கப்புக்கு வந்துடணும். ஸோ நீங்கள் சொல்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம உடம்புக்கு ரெகுலர் செக்கப் பண்ணணுமோ அதுக்கு கண்ணுக்கும் வந்து அதே அளவு முக்கியத்துவம் கொடுத்து ரெகுலர் செக்கப் பண்ணால் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருந்தெல்லாம் ஆரம்பத்திலே நம்மளால் தவிர்த்தர முடியும் அப்படின்றது புரியுது. இப்போ அடுத்ததா கண் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கண்ணு செவந்துரும், ஒரு மாதிரி மணல் கொட்டின மாதிரி இருக்கும், ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். இது எதனால் வருது டாக்டர்? கன்ஜெக்டிவைட்டிஸ் வந்து இட் கம்ஸ் டியூரிங் பர்டிகுலர் சீசன். அதனால என்ன, பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியா இல்லைன்னா வைரஸ் இஸ் இன் த அட்மாஸ்ஃபியர். பிகாஸ் ஆஃப் தட் ஒன் பர்சன் வந்து கண் வந்து சிவந்து போயிடும், கண்ணில் டிஸ்சார்ஜ் வரும், ஐ பெயின் வரும். ஸோ இது வந்து கண்டுபிடிச்சோம்னா ஆன்டிபயோட்டிக் மூலமாக இது வந்து நம்ம ட்ரீட் பண்ண முடியும். பட் ஒன்லி அட்வைசஸ், ஒரு ஆளுக்கு கன்ஜங்டிவைட்டிஸ் வந்ததுன்னா they should not share their handkerchiefs and they should not stay with the other people so that it can இது பறக்கும். இது ஒரு பேஷண்ட்லேருந்து இன்னொரு பேஷண்ட்க்கு பறக்கும். பட் வந்து சப்போஸ் சம்டைம்ஸ் வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. எவ்ரிபடி கேன் கெட் இட், the whole community can get it. Antibiotics and you have to wash your eyes regularly. You should rest your eyes. You can do some hot fermentation. இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம it's usually a bacterial infection. So it is sometimes it can become severe. Usually வந்து சம்மரில் ரொம்ப வெயில் காலத்தில் suddenly it can come to everybody. டயபெட்டிஸ்னால ரெட்டினால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இல்லாமல் அது தவிர்த்துட்டு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த விழித்திரையில் என்னென்ன பிரச்சனைகள் முதுமையில் வர வாய்ப்பு இருக்குது? விழித்திரைன்னு சொன்னால் I told you it is a film of the eye. Just like கேமராவில் எந்த ஃபிலிம் இருக்குது on which images are formed, அதே மாதிரி விழித்திரை is a very very important layer which is just like a hair. You cannot even see it. You have to special instrument வந்து தான் பார்க்க முடியும். விழித்திரையில் வேறு we are talking about வயதானவங்களுக்கு. So we'll take something very advanced disease வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. This is called macular degeneration. Part of the retina வந்து சென்ட்ரலில் இருக்கிறதுக்கு we call it macula. Because of which you see the central vision. சென்ட்ரலில் என்ன இருக்குது அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு there is a spot in the retina விழித்திரையிலே which is called macula. People with age definitely
let's say about more than 10% of the people வந்து macular degeneration வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. What happens here? அந்த macula அந்த central area இருக்குல்ல, that starts becoming weak. அதில் ஒரு pigment epithelium இருக்குது, pigments இருக்குது, அந்த pigment குறைஞ்சிட்டே வரும். ஸோ அந்த சென்ட்ரல் ஏரியாவில் வந்து வெள்ளை ஸ்பாட்ஸ் ஃபஸ்ட்டு படம், அதுக்கு ட்ரூசன்ஸ் என்ன பேர். ஒன்ஸ் அகெயின் வந்து இந்த ட்ரூசன் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சா there is no treatment is not required. But unfortunately, in the drusens, they start becoming more and more, then they'll go in for acute macular degeneration, and there is actually no treatment for it. என்ன ஆகுனா சென்ட்ரலில் ஸ்கோட்டமா வந்துடும். ஸ்கோட்டமா மீன்ஸ் ஒன் சென்ட்ரல் ஏரியா வில் பி பிளைண்ட் ஸ்பாட். அந்த சென்ட்ரல் தெரியவே தெரியாது. ஸோ தீஸ் பேஷண்ட்ஸ், ஓல்ட் பேஷண்ட், தேர் ஆக்சுவலி சஃபர். The worst problem will be they cannot read. There will be distortion of images. என்ன பார்த்தீங்கன்னா கோணையாக தெரியும். Distorted imageன்னு சொல்லுவாங்க. Blurred vision, central scotoma. So patients have no treatment for this. Photocoagulation is there, some injections are there, but they don't help it much. இப்போ நீங்கள் பேசின எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே முதல் கட்டத்திலே வந்திருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டில் வந்தீங்கன்னா தான் இவ்வளோ பிரச்சனை வரும், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொன்னீங்க. பொதுவாகவே உடம்புல வேற எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு வைங்களேன், நமக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் எடுக்கலாம். கண் அப்படின்றப்போ நம்ம பார்க்குறப்பவே நமக்கு தெரியும் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்படி இருந்தும் காலதாமதமாக வராங்கன்னா ஒன்று பயம். ஏன்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது கூட சொன்னீங்க கண்ணில் நாங்கள் ஊசி போடுவோம் அப்படின்னு. அந்த சொன்னோடனே அந்த ஒரு செகண்டில் வந்து ஐயோ ரொம்ப வலிக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்துச்சு. பயம் ரீசனா இல்லை விழிப்புணர்வு இல்லையா? எதனால் வந்து டிலேடாக வராங்க எல்லாரும் உங்ககிட்ட? There is a specialty called geriatric medicine. Geriatric medicine வந்து this focuses வந்து on elderly health care. What is elderly health care? To bring them to an eye doctor so that we can avoid later on the problems. Avoid பண்ணுறதுக்கு வந்து இந்த பேஷண்ட்ஸை வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணிவிட்டு ஐ செக்கப்காக அழைச்சிட்டு வர்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் வந்து நடக்காமல் இருந்தாங்கன்னா தே ஆர் டிபெண்ட். அந்த டிபெண்டன்சினால தே ஆர் ஸ்கேர்டு. சம்டைம்ஸ் வந்து டிப்ரெஷனில் இருப்பாங்க, கண்ணுக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஐசோலேஷனில் இருப்பாங்க. நீங்கள் சோஷியல் டிஸ்டன்ஸ் வச்சுக்குவாங்க. இல்லை ஹாஸ்பிட்டல் போனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் இட் இஸ் அவர் டியூட்டி டு வந்து கன்வின்ஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை சும்மா செக்கப்புக்கு தானே போகிறோன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வந்தால் we know how to take care of them. So every day if the வயசானவங்களை நம்மக்கிட்ட வந்ததுன்னா எப்படி நம்ம அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, சப்போஸ் குளோக்கோமா இருந்ததுன்னா ஃபீல்ட் டெஸ்டிங் பண்ணணும். அந்த ஃபீல்ட் டெஸ்டிங்க்கு வந்து பேஷண்ட்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரம் எதிரில் உட்கார வச்சுட்டு பேஷண்ட் கையில் லைட் கொடுத்துட்டு லைட் தெரியுதான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது மெத்தட்ஸ் எல்லாம் செக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்திருக்கு குளோக்கோமா செக்கப்புக்கு. அது வந்து அந்த ட்ரம்க்கு எதிரில் உட்கார வைக்காமல் தலைக்கு மேலேயே அதை போட்டுட்டு நம்ம ஈஸியாக வந்து ஃபீல்டு எடுக்க முடியும். அது மாதிரி நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம ஸ்டாஃப் வந்து தே ஆர் ட்ரெயின் ஃபார் திஸ், டாக்டர்ஸ் ஆர் ட்ரெயின் ஃபார் திஸ். எப்படி அந்த பேஷண்ட்ஸ் பெயின்ஃபுல் ட்ரீட்மெண்ட் கிடையாது இல்லையே. இட்ஸ் நாட் injection comes only during surgery. So these are only checkups I am talking about. Vision checkup. விஷன் வந்து ஒரு சேட்டை எதிரில் உட்கார வச்சுட்டு எவ்வளோ படிக்க முடியுதுன்னு கேட்க போகிறோம். தென் ஐ ப்ரெஷருக்கு வந்து நான் டச் டோனாமீட்டர்னு சொல்லுவாங்க. டச் பண்ணாமையே நம்ம ப்ரெஷர் எடுக்கலாம். ஃபீல்ட் டெஸ்டிங்க்கு வந்து இந்த பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாமே நம்ம பண்ணலாம். ட்ராப்ஸ் போட்டுட்டு ஃபண்டஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஆல் திஸ் கேன் பி டன். பட் ஒன்லி திங் இஸ் கன்வின்ஸ் பண்ணிவிட்டு, பிகாஸ் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் திஸ் பேஷண்ட்ஸ். டேக் கேர் பண்ணிவிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அவங்களுக்கு அழைச்சிட்டு வந்தீங்கன்னா ஆஃப்டர் தட் ஈஸி டு மேனேஜ் ஃபார் அஸ். முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து கண் சார்ந்த பிரச்சனை அப்படின்னா ட்ரை ஐஸ். அதாவது ஃபோன் அதிகமாக பார்க்குறது வந்து யங்ஸ்டர்ஸ்னு இல்லை, முதியவர்களும் பார்க்குறாங்க, டிவியும் அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணுறாங்க, ரொம்ப கண்ணை யூஸ் பண்ண ட்ரை ஐஸ் ப்ராப்ளமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது? ட்ரை ஐஸ் வந்து வை டஸ் இட் கம் ட்ரை ஐஸ்? ஸோ அந்த தெர் இஸ் அ டியர் ஃபில்ம் இன்சைட் த ஐ. த டியர் ஃபில்ம் வந்து பிகாஸ் ஆஃப் ஏஜ் the glands don't produce so much tears. The glands வந்து அவ்வளோ அந்த tears வந்து they are not making it. அதனால dry eyes வருது. So dry eyes is a very very big problem. So we cannot avoid it. Avoid பண்ணவே முடியாது. So also old ageல
நிறைய வந்து ஸ்கின் வந்து கண்ணுக்கு கீழே இருக்கிற ஸ்கின் வந்து லூஸ் ஆகிடும். ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த லிட் இருக்குல்ல வெளியே இருக்கும், சம்டைம்ஸ் வந்து இந்த லிட் வந்து உள்ளே போயிருக்கும். இட் இஸ் கால்ட் எக்ட்ரோபியான் என்ட்ரோபியான். லேஷஸ்க்கு கீழே கிளான்ஸ் இருக்குது, அதில் நிறைய இன்ஃபெக்ஷன் வரும். தட் இஸ் கால்ட் பிளெஃபரைட்டிஸ். ஸோ இஃப் யூ டோன்ட் ட்ரீட் வந்து அந்த எக்ட்ரோபியான் இருந்ததுன்னா, என்ட்ரோபியான் இருந்தால் சர்ஜரி வழியாக நம்ம ட்ரீட் பண்ணலாம். இஃப் தெர் இஸ் பிளெஃபரைட்டிஸ் நிறைய மெடிசின்ஸ் கொடுத்து ஆயின்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ட்ரீட் பண்ணலாம். சர்ஜரி தேவை இருந்ததுன்னா சர்ஜரி பண்ணலாம். வி கேன் கிவ் அட்வான்ஸ் ஐ ட்ராப்ஸ். ட்ரை ஐஸ்க்கு வந்து நிறைய ஐ ட்ராப்ஸ் இருக்குது. ஸோ ஆயின்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ஐ ட்ராப்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொடுத்துட்டு கூட நம்ம பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து இங்கே ஒரு பங்க்டம் இருக்குது, ஒரு சின்ன ஹோல் இருக்குது, அது கூட பிளாக் பண்ணிவிட்டு அந்த சர்க்குலேஷன், கண்ணுக்குள்ளே இருக்கிற சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஸோ டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் டு ட்ரீட் ட்ரை ஐஸ் ஆல்சோ ப்ரொவைடட். பேஷண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்தால் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டு பண்ணலாம். இன்னைக்கு வந்து மருத்துவத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவீன சிகிச்சை முறைகள் நிறைய வந்துருச்சு. ஸோ கண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் நவீன சிகிச்சை முறைகள் நிறைய வந்திருக்கு. அந்த வகையில் முதியவர்களுக்கு குறிப்பாக பெனிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி என்னென்ன நவீன சிகிச்சை முறைகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். லேட்டஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வில் ஸ்டார்ட் வித் ஒன் கேட்ராக்ட். சப்போஸ் எல்டர்லி பீப்புள், வயதானவங்க வந்து கேட்ராக்ட் 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆப்ரேஷன் வேறு யாரோ பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது கண்ணுக்குள்ளே இன்ட்ராக்குலர் லென்ஸ் வைக்கணும், அப்போ தான் கண்ணு பார்வை கிடைக்கும். சப்போஸ் இந்த டாக்டர் வந்து டியூ டு எனி ரீசன் கண்ணுக்குள்ளே இன்ட்ராக்குலர் லென்ஸ் போடலைன்னா பேஷண்ட் வந்து மேலேருந்து திக்கு கண்ணாடி போடுவாங்க, விச் வி கால் சோடாபுடி கண்ணாடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திக்காக இருக்கும் சோடாபுடி கண்ணாடி. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நிறைய நம்மக்கிட்ட வருவாங்க. அவங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி 2007 டாக்டர் அம்பர் தான் கண்டுபிடிச்சாரு. அது வந்து க்ளூட் இன்ட்ராக்குலர் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொரு செகண்ட் டைம் ஆப்ரேட் பண்ணி இந்த பேஷண்ட்ஸ்க்கு, வயதானவங்களுக்கு கண்ணுக்குள்ளே லென்ஸ் வச்சு, பாதி லென்ஸ் கண்ணுக்குள்ளே இருக்கும், பாதி வெளியே இருக்கும். ஒரு ஸ்பெஷல் கம் வருது, அந்த ஜெர்மனிலேருந்து வரும் கம். அந்த கம் வச்சு, அந்த க்ளூ வச்சு அந்த லென்ஸ் வந்து we can fix the lens. ஸோ தீஸ் பேஷண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த கண்ணாடி தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. லிட்ரலி வந்து அவங்க கண்ணாடி ஏன்னா 30 வருஷமாக அவங்க திக் கண்ணாடி போட்டுட்ருப்பாங்க. இல்லைன்னா கண்ணுக்குள்ளே காண்டாக்ட் லென்ஸ் வைக்கணும், எடுக்கணும். இப்போ வயசாகிடுச்சு, லென்ஸ் காண்டாக்ட் லென்ஸ் வச்சுட்டு எடுக்க முடியாது. மை ஓன் மதர், நான் க்ளூட் இன்ட்ராக்குலர் லென்ஸ் பண்ணேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி. மை மதர் இன்லா டிட் ஃபார் ஹர். கண்ணுக்குள்ளே இன்ட்ராக்குலர் லென்ஸ் வைக்கல. ஸோ ஐ ஆப்ரேட்டட் அண்ட் டிட் அ க்ளூட் இன்ட்ராக்குலர் லென்ஸ் ஃபார் ஹர். அண்ட் திஸ் இஸ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி as far as the cataract is concerned. கண்ணு புறைக்கு இந்த க்ளூட் இன்ட்ராக்குலர் லென்ஸ் தான் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. லேட்டஸ்ட் வந்து கேட்ராக்டில் க்ளூட் இன்ட்ராக்குலர் லென்ஸ் இருக்கிற மாதிரி எல்லா டிசீசஸ்க்கு வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்குன்னா கண்ணில் பவர் நிறைய இருந்ததுன்னா மயோப்பியா, லேட்டஸ்ட் வந்து ஸ்மைல் சர்ஜரி லேசர் மூலமாக வந்து எவ்வளோ மைனஸ் பவர் இருந்தாலும் ஃபார் யங் பீப்புள் we can take it out. ஓகே, லேட்டஸ்ட் இஸ் ஸ்மைல் ப்ரோ. அதே மாதிரி நிறைய லேசர்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போ ஒரு சொன்னேன், ஃபண்டஸ் எக்ஸாமினேஷன் வயதானவங்களுக்கு பண்ணணுன்னா கண்ணில் ட்ராப்ஸ் போடாமையே தெர் இஸ் சம்திங் கால் ஃபண்டஸ் கேமரா அன்டைலேட்டட் பீப்புளில் பண்ணுறது. இந்த மாதிரி நிறைய சிகிச்சைகள் வந்து இருக்குது. கார்னியாவில் லேட்டஸ்ட் வந்து கார்னியாவில் எதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா கார்னியல் கிராஃப்டிங்கில் வந்து ஃபுல் கார்னியா மாற்றாமே வெறும் ஒரு 10 to 15 மைக்ரான் 25 மைக்ரான் லேயர் அந்த கார்னியர்லேருந்து கருவிலிருந்து எடுத்து அதுக்கு கண்ணுக்குள்ளே வைக்கிறது. இது வந்து பீடெக்ன்னு சொல்லுவாங்க, ப்ரீடெசிமெட் எண்டோதீலியல் கெரட்டோபிளாஸ்டி. அதே மாதிரி நிறைய வந்து புது டெக்னாலஜி வந்திருக்கு. குளோக்கோமாக்கு வந்து MIGS மைக்ரோ இன்சிஷன் குளோக்கோமா சர்ஜரின்னு சொன்னேன். ஸோ நிறைய வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் வந்திருக்கு. முதியவர்களுக்கு கண் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது, இப்படி எங்களுக்கு இருந்த பலதரப்பட்ட சந்தேகங்களுக்கு ரொம்ப அழகாக விளக்கம் சொன்னீங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேயர்களுக்கு உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் என்ன? ஸோ மை டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வயதானவங்களுக்கு ஸ்டார்ட் டேக்கிங் கேர் ஆஃப் தெம். அவங்களுக்கு வந்து நீங்கள் காப்பாற்றணும். தேர் ஆர் ஆக்சுவலி அ ப்ரைட். வயசானவங்களுக்கு எங்களுக்கு ப்ரைட் அவங்க, பிகாஸ் தேர் லிவிங் ஸோ லாங். அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேக் கேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் கண்ணு இல்லாமல் வேறு எந்த ப்ராப்ளம்க்கு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிபெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு பிரிங் தெம் டு அவர் டோர் ஸ்டெப்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு வரணும். அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தெம். அவங்க டயட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஹேவ் டு கிவ் தெம் லாட் ஆஃப் வந்து க்ரீன் வெஜிடபிள் நிறைய கொடுக்கணும். ஃப்ரூட்ஸ் விச் சூட்ஸ் தெம் ஹேவ் டு பி கிவன்.
they have to be given bright light. Macular degenerationல வந்து லைட் கம்மியாக இருக்கும். You have to give them special lights. They cannot be exposed to too much sun. Ultraviolet rays is not good for them. நிறைய பேருக்கு வந்து ஸ்கின்ல ப்ராப்ளம் இருக்கும். So you have to give them correct medicines. டைம்க்கு வந்து மெடிசன் கொடுக்கணும். The main thing is you have to take care of them. Don't treat them as burden. கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. You have to take care of them, give them good food, treat them well, take care of them, bring them to the doctors, and you have to be proud of them. அழகான இந்த உலகத்தை வந்து நம்ம எல்லாருமே பார்க்கறது கண்களால். முதுமையில் அந்த கண்களை எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுக்கணும், அதுக்கு என்னென்ன செய்யணுன்றது ரொம்ப அழகாக அற்புதமாக சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். Thank you.